ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்னங்க பிக் பாஸ் கமருதனுக்கு சாரி அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அப்போ விஜய் பார்வதிக்கு இது இந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்ணலாமா பிக் பாஸ்ன்ற மாதிரி எல்லோரும் டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா விஜய் பார்வதி முன்னாடி வந்து அவங்களோட கேஸை கொடுத்துட்டு போனாங்க எஃப்ஜே மேலே, அதுக்கப்புறம் நம்ம கனி விக்ரம் மேலே, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு சாரி பிக் பாஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் அதுக்கு வந்துட்டு வேறு லாங்குவேஜில், தெலுங்கு லாங்குவேஜில் பேசி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருப்பார். தப்பு இல்லை, தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே. இத்தனைக்கும் அவங்க எல்லா கேமராலையும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, தனியாக தோப்புரகம் போட்டாங்க, கமருகளோட சேர்ந்து தோப்புரகம் போட்டாங்க. இவ்வளோ பண்ணியும் கமரையும் ஜாலியாக இருந்தார். இப்போ கமரையும் உள்ளே வந்துட்டு அவரோட கேஸ் விஷயத்தை சொல்லிவிட்டு பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்னால் சரி ஓகேன்ட்டார். இந்த சரி ஓகே போங்கன்னு சொன்னது அந்த பொண்ணுக்கு சொல்லியிருந்தால் அந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கலாம். அப்படின்னா ஏன் அவ்வளோ வன்மனும் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் சொல்ல மாட்டுறாரு. இப்போ கமருதீன் உள்ளே வந்திருக்கார். உள்ளே வந்து என்ன பண்ணுறாருன்னா 3 பேர் மேலே கேஸ் கொடுக்குறாரு. ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான கேஸை தான் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஆதரி மேலே என்னென்னா தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறது, மூக்கு நுழைச்சி அந்த சண்டையில் வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்துட்டு ஏதாவது வாய விட்டாங்க அந்த வார்த்தையை பிடிச்சி அடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறது, மாதிரி வேலையை மட்டும் தான் அந்த பொண்ணு பண்ணிகிட்டு வந்ததுலேருந்து அப்படின்னு ஒரு கேஸ் அவங்க மேலே. ரெண்டாவது திவ்யா மேலே வந்து பார்த்திங்கன்னா பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க என்ன பேசுன்னு கேட்காமே வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பொறுமை வந்து கண்ணாபுடான்னு கத்துறது. சுத்தமாக வந்து இதுவே கிடையாது, ஷார்ட் டெம்பரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிபி 1945 நடந்த ஃபஸ்ட்டு நாள் நடந்த விஷயத்தில் எடுத்து வந்து இப்பயும் வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க, பேசி கொள்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கேஸு. அடுத்து சபரி மேலே வந்துட்டு ஈஸியாக அவனே ஹார்ட் ஆக்கிக்கிறான், டிப்ரெஷன் மோடுக்கு அவனே போயிடுறான். இதுவரை அவன் வந்து ஓப்பன் அப் ஆகலை. இந்த மாதிரி ஒரு 3 கேஸ் சொல்லிட்டு கடைசியாக வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து சொல்கிறார், பிக் பாஸ் அந்த மைக் விஷயத்தில் என்னை மன்னிச்சிருங்க, சாரி கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, என்ன கேட்குறதுன்னு தெரியல பிக் பாஸ், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ஆக்ஷன்ஸில் காமிக்கிறேன், என்னால் மற்றவங்க தண்டிக்கப்பட தேவையில்ல, கொஞ்சம் கருணை காட்டுங்க, அவ்வளோதான் சொன்னார். சரி ஓகே கிளம்புங்க அப்படின்ட்டு. ஏங்க இவ்வளோ கருணை காட்டுறீங்களே பிக் பாஸ், இதை வந்து விஜய் பார்வதிக்கிட்ட பண்ணியிருக்கலான்னா அவரோட விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா, எப்பா இவராவது பரவாயில்ல, அந்த பொண்ணு நாமினேஷன்ஸில் இல்லை, அந்த பொண்ணை நம்பி தான் நிறைய கண்டென்ட்லாம் போய் நிற்குது, நான் பாட்டுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்ப டான்ஸ் சொல்லிட்டு ஆடிட்டு இருப்பாங்க, திரும்ப ஏதாவது பண்ணுவாங்க, எனக்கு நான் எங்கே போகிறது கண்டென்ட்டுக்கு. இப்போ பாரு இதை வச்சு எவ்வளோ விஷயங்கள் இந்த வாரம் வரப்போது மட்டும் பார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஓகே ஏதோ நல்லதுனால சரி, ஆனால் இந்த பொண்ணை திட்டம் தப்பே கிடையாது, வச்சு செய்யுங்க, இந்த வாரம் ஃபுல்லாக வச்சு செய்யுங்க. விஜய் சேதுபதி வந்தோடனே அவங்களும் வச்சு செய்யணும், அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புத்தி வருன்றது நம்மளோட கருத்து. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓரம் வஞ்சன மாதிரி இருக்குது பிக் பாஸ், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணலாம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா அந்த பனிஷ்மெண்ட் அறிவித்ததுலேருந்து இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய இடங்களில் போய் அவங்களே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க, கேமரா முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் கமருதீன் ஜாலியாக இருந்தார், வரதை பார்த்துக்கலாம், அவரோட கூட ஜாலியாக இது பண்ணுறது, சபரி கூட ஜாலியாக விளையாடுறது. ஆனால் அவரோட சாரி அக்செப்ட் பண்ணிட்டாரு, இவங்களோட சாரியை அக்செப்ட் பண்ணல, அசிங்கப்படுத்தி அனுப்புகிறார். ஏன் பிக் பாஸ்? இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.